வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் சாதமும் அதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக கத்திரிக்காய் மிளகு வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் நம்ம முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம அதில் கடலைப்பருப்பும் முந்திரி ஒரு 10 முந்திரியும் போட்டுக்கிறோம். இது நல்லா வறுபட்டவுடனே இதில் ஒரே ஒரு ஏலக்காவையும் 2 பச்சை மிளகாவும் போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா வணக்கி விடுறோம். அதுக்கப்புறமா இதில் தேங்காய்க்கும் வெங்காயத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம நல்லா வறுத்துக்கிறோம். வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். இது வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 கப் தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். தேங்காய் நம்மளுக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வறுப்படணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஓரளவு வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் 1 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கிறோம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நெய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வணங்க விடுறோம். இது வணங்கும் போது நம்மளுக்கு தேங்காய் வறுப்பட்ட ஸ்மெல் வரும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சாதத்தை இந்த மாதிரி வேக வச்ச சாதத்தை சுடு சாதத்துலேயே எண்ணெயும் உப்பும் போட்டு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கோம். சூட்லேயே உப்பு போட்டனால நல்லா உப்பு கரைஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஆற வச்சு போட்டனால நம்மளுக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம இதையும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேங்காய் சாதம் ரெடி. நம்ம எந்த கலவை சாதம் செய்யும்போதும் இந்த மாதிரி ஆற வச்சு செய்யும்போது நம்மளுக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேங்காய் சாதம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இதில் நம்ம ஏலக்காய் போடுறோம்ல, அந்த ஏலக்காய் இந்த தேங்காய் சாதத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த ஒரு ஏலக்காவை தட்டி போட மறந்துடாதீங்க. இப்போ தேங்காய் சாதம் ரெடி. அடுத்ததாக நம்ம கத்திரிக்காய் மிளகு வறுவலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சோடனே ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வணங்க விடுறோம். வணங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 3 தக்காளியை சின்ன தக்காளியாக 3 தக்காளியை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது வணங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கிறோம், மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். காரம் என்ன கம்மியாக வேணுனாலும் நீங்கள் மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம மிளகுத்தூள் கடைசியாக போட போகிறோம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வணங்க விடுறோம். அந்த பச்சை வாசம் போகணுங்கிறதுக்காக ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வணங்கியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு 5 to 6 கத்திரிக்காயை எடுத்துட்டு நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கோம். அப்போ தான் கத்திரிக்காய் கருக்காது. அந்த கத்திரிக்காயை நம்ம இப்போ இந்த வெங்காயம், தக்காளி மசாலாவில் ஆட் பண்ணிக்க போகிறோம். கத்திரிக்காயும் போட்டுட்டு நம்ம நல்லா வணக்கி விடுறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை வணக்கி விடும்போது அந்த கத்திரிக்காயில் இருக்க பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியே ஊற்றுற போகிறதில்ல, இதில் அப்படியே மூடி போட்டுட்டு நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறோம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்திங்கன்னா அந்த மூடியிலேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியை வச்சு நான் மறுபடியும் கிளறி விடுறேன். இதே மாதிரி திரும்ப நான் ஒரு 3 to 4 டைம் செய்வேன். ஸோ இந்த கத்திரிக்காய் வணங்குறதுக்கு ஒரு 15 to 20 நிமிஷம் ஆகும். நீங்கள் இதில் வர தண்ணியே விட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கத்திரிக்காய் ஒரு மாதிரி கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உங்களுக்கு வேணாலும் தண்ணி ஊற்றிக்கலாம், பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மூடியில் இருக்க தண்ணியே விட்டு நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும். இது மட்டும்தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். அவ்வளோதாங்க, ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு நல்லா கத்திரிக்காய் வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மிளகுத்தூளை 1 டீஸ்பூன் மிளகுத்தூளை நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இது கடைசியாக போடும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமும் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்குறதா. இப்போ நம்மளோட கத்திரிக்காய் மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது ஒயிட் ரைஸு கூட ரொம்ப நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சாதத்து கூட சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.